புறநானூற்று கவிதையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எளிய தமிழ் நடையில் கூறியிருப்பார். கூர்ச்சைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும். வையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் மிளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை. கிளியும் மேசிலிருக்கும் கீழிறங்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தின் உறைவிடம் மரமன் மாளிகை. இல்லத்து வாயினிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வலியெழுப்ப பொக்கை வாயென திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேதி பாட்டி என்றான். ஆடிவந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறாயே வீரனா நீ, மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இது வெள்ள பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான். தாயம் ஆடுகையிலே காய்கள் வெட்டுவதுண்டு, அதுபோலதான் களமும். காயம் மார்பிலா முதுகிலா கலர்வாய் என்றாள். முதுகில் என்றாள். கிளவி துடித்து நிமிர்ந்தாள். வாள் எடுத்தனள், இதயம் வெடித்தனள், மிளவு ஒழித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேலம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு தன் மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தானே என் சாகாத கண்ணாளன், அவனுக்கு பிறந்தானான். அடடா, மானம் எங்கே? குட்டி சுவருக்கும் கீழ் வீழ்ந்து பட்டான். இமய வரம்பினிலே வீரன் சிரிக்கும், வீணை நரம்பினிலே இசை துடிக்கும், அதுவும் மானம் மானமென்றே ஒழிக்கும். தின்று கொளுத்த திமிழ்கள் எங்கே திணவெடுக்கவில்லையே, வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோலையே என் வீர பாலுக்கு பதில் சொல்வாய் என்று செங்குன்றன் செருமுனையில் சிதறிக் கிடக்கும் செந்தமிழ் காளைகளை புரட்டி போட்டான். அங்கு தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு இரத்த வெள்ளம். பின குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்தபோது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. மனம் குளிந்தாள். அறுத்தறிய இருந்தனே அவன் குடித்த மார்பை, கருத்தறிய போய் சொன்ன கயவன் எங்கே, வாளிங்கே, அவன் நாக்கு எங்கே என்று அவன் நாக்கை அறுக்க புறப்பட்டால் அந்த வீரத்தாய், புறநானூற்று தாய்.